ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவங்க முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு பல நாட்கள் முக்கியமானதாக இருக்குது. சஷ்டி, கிருத்திகை, விசாகம், செவ்வாய்க்கிழமை, இன்னும் பல முருகனுக்குரிய நாட்கள் நிறைய இருக்குது. அது நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் நமக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை அனுதினமும் நம்ம வணங்கணும். இந்த நாட்களில் தான் வணங்கணும் அப்படின்னு இல்லைங்க. தினமும் முருகப்பெருமானை நம்ம வணங்கலாம். அப்படி வழிபட்டுட்டு வந்தோன்னா நம்முடைய தலையெழுத்தை மாறும். அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும். நம்ப முடியாத அதிசயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நமக்கு விரல் விட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அதிசயங்கள் நடக்கும். ஆனால் முதல்ல நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, நம்ம கெட்டியமாக முருகப்பெருமானோட பாதத்தை பிடிச்சிக்கணும். அதுதான் இதில் உள்ள சூட்சமம். நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை நம்ம அனுபவித்தாலும் நம்ம கண்டிப்பாக அந்த துன்பத்திலிருந்து நம்ம வெளிவரக்கூடிய சக்தியை முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு ஏன் தான் இப்படி அடுத்தடுத்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கோ தெரில, என் தலைவிதி ஏன் இப்படி இருக்குது, என் தலையெழுத்தை நான் இவ்வளோ மோசமான தலையெழுத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேனே, என்னை படைக்கும் பொழுது பிரம்மதேவனுக்கு என்ன கோபம் வந்ததோ தெரியலையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எவ்வளோ மோசமான ஒரு தலையெழுத்தாக இருந்தாலும் சரிங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் முருகப்பெருமானை நம்ம விடக்கூடாது. விடாமல் பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை பனி போல் நம்மக்கிட்டேருந்து விலகி போகும். நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் காரணம் என்னன்னு முதல்ல பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள் தான் காரணம். நவ கிரகங்களும் நம்ம ஆட்டி படைக்கும் தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைக்கு ஏற்ப நம்முடைய நன்மை தீமைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கிரக தோஷத்தை நீக்கி தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் ஒரு எளிமையான ஒரு பாடல், முருகப்பெருமான பாடலை, அதை நம்ம வணங்குறதுனால நிச்சயமாக நமக்கு அற்புதம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த நன்மை தீமைகள்லாம் ஒரே ஒரு முறை நம்ம நன்மைகளை அனுபவிக்கும் போது நம்ம ஹாப்பியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு தீமைகள் அடுத்தடுத்து வரும்பொழுது நம்ம ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடும். ஒரு சிலர் அதை தாண்டி வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்களால தாண்டியும் வர முடியல, தாங்கிக்கவும் முடியல. கண்கூட பார்த்த விஷயம் இது. அவங்க ஒரு நிமிஷத்தில் அவங்க உயிரை போக்கிட்டு போயிடுறாங்க, தாங்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் அவங்க படக்கூடிய மற்றவர்கள், அவங்களுடைய உறவுகள் படக்கூடிய கஷ்டங்கிறது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நான் பார்த்த விஷயங்கள் அது ரொம்ப கொடுமையாக இருந்ததுனால சரி, நம்ம இது ஒரு பதிவு போடணுங்கிறதுக்கு தான் நான் போடுறேன். இது கண்கூட இன்றைக்கி நான் பார்த்த ஒரு விஷயம். கஷ்டங்கள் வரட்டுமே, அடுத்தடுத்து கஷ்டங்கள், தொடர்ந்து கஷ்டம் வரட்டும். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இன்னொரு நாள் ஆமாம் போ, இவங்களால நமக்கு எந்த நன்மையும் இல்லை, நம்ம அடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாதுங்க. எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பரிகாரமும் நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அதுலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நம்ம லைஃப்பில் ஏதாவது ரொம்ப தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நல்ல விளைவுகள் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஒரு எதிர்வினைக்கும் ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக கஷ்டப்படுறோமா, ஒரு நாள் சந்தோஷம் வரும், ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கிறோமா, கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு சந்தோஷம் வரும். அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும், நினைவு வச்சுக்கணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் சரிங்க, அதை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் வேணும். படைப்பு கடவுளான, ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, படைத்த கடவுள் பிரம்மதேவர் இருக்கார் இல்லையா, அவரையே
தனக்கு அடிபணிய வச்ச பெருமை வந்து முருகப்பெருமானுக்கு சேரும். முருகப்பெருமானை வணங்குறதுனால பிரம்மனே நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைப்பாங்க. நமது தலையெழுத்தை மாறணும்னா அப்போது இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நான் வந்து எழுதி தரேன். நீங்கள் திருப்பி என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். 48 நாட்கள் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு அதிசயத்தை நடத்துவார் முருகப்பெருமான். இந்த பாடல் வந்து அருணகிரிநாதர் பாடின கந்தர் அலங்காரம் இருக்கு இல்லையா, கந்தர் அலங்காரத்திலேருந்து அதில் இருக்கக்கூடிய 108 பாடல்களில் ஒரு பாடலாக இது இருக்குது. இந்த பாடலை வந்து நீங்கள் காலையில் மாலையில் நீங்கள் பாடலாம். முருகப்பெருமானோட படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து பாடலாம். விக்கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். 6 தீபம் தான் ஏற்றணும்னு இல்லைங்க. உங்களால் முடிந்த ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, ஒரு செம்பருத்தி பூ, கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கக்கூடிய பூ செம்பருத்தி பூ, அது ஒரு செம்பருத்தி பூ போதுங்க. அந்த பூவை எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி 6 முறை நீங்கள் பாடுங்க. இந்த பாடல் என்ன அப்படின்னா, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. ரொம்பவே அருமையான ஒரு பாடல். இதை பாடுனா நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடும். மனசில் அப்படி லேசாக இருக்கும். இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் அழுதுட்டு இருந்தால் கூட இந்த பாடலை கேட்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, சேலினும் மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின. மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று. பெருமை தங்கிய மயில் வாகனத்தை உடைய திரு முருகப்பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கிரௌஞ்ச மலையும் அழிந்து போயின. இந்த உலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் அந்த கையெழுத்தும் அழிந்து போயிற்று. எவ்வளோ ஒரு அழகான வரி பாருங்க. பிரம்மதேவன் நம்ம தலையெழுத்தை எப்படி எழுதியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கொடுப்பினை எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு என் தலையில் எழுதியிருந்தாலுமே, இப்போ நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன். உன்னை தவிர என்னை காப்பாற்ற இந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு யாருமே இல்லை. உன்னை தவிர யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? இதை கண்டிப்பாக எனக்கு முருகா, என் தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிச்சுட்டு நான் வேண்டும் இந்த வரத்தை எனக்கு அருள் செய் முருகா அப்படின்னு வேண்டிக்கொள்கிறது தான் இந்த பாடலோட பொருள். பக்தியோடு முருகப்பெருமானை வேண்டி அனுதினமும் இந்த பாடலை காலை மாலை 2 வேளையும் நம்பிக்கையோடு நம்ம சொல்லிக்கிட்டு வர நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தடுத்து அற்புதங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு அதிசயம் நம்ம நடக்கும். இதை ஒரு தடவை படிச்சுட்டு எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. முருகப்பெருமான முழு மனதார நம்ம அவரை நம்பி அவர்கிட்ட போகணும். நம்ம உருகி நம்ம பாடும் பொழுது நம்ம அறியாமல் நம்ம கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரும் பாருங்க. அதுதான் இறைவனுக்கு நம்ம எவ்வளோ தான் கோடி கொட்டி கொடுத்தாலும் அதை இறைவன் விரும்ப மாட்டாங்க. நம்மளுடைய உண்மையான இந்த பக்தியில் வரக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அது வருது பார்த்திங்களா, நம்மளை அணைச்சிருவாங்க வந்து. இப்போது நம்ம முருகப்பெருமான உண்மையான பக்தியோட நம்ம இந்த ஒரு பாடலை இங்கே அனுதினமும் காலை மாலை படிச்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான தலையெழுத்தை அந்த கடவுள் பிரம்மதேவர் எழுதியிருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கும். நம்மை படைத்த பிரம்மதேவனே அதை மாற்றுவாங்க. மாற்ற வைப்பார் நம்முடைய அப்பன் முருகப்பெருமான். முழு மனதோடு அவரை நம்பி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். என்றைக்கும் தப்பான அந்த ஒரு வழிக்கு நம்ம சிந்தனை போகக்கூடாது.
நம்ம மனசு நம்ம அந்த மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்வோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மோசமாக இருக்குது, என் வாழ்க்கையே இப்படி போயிட்டு நாசமாக, அந்த மாதிரி சொல்ல கண்டிப்பாக நம்ம அப்படி தான் போவோம். நான் நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எவ்வளோ துன்பம் வந்தாலும் என்னை பாதுகாக்க நான் நம்புகிற தெய்வம் என் கூட இருக்குது. நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் வணங்குங்க, ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படி இல்லை, ஆனால் நிச்சயம் அவர் நம்மளுடைய வேலைகளில் நம்மளோட அவர் பயணிப்பார். நம்ம எவ்வளோ ஒரு தவறான தவறான பாதையில் போகாமல் நம்மளை வழி நடத்தி செல்ல கடவுளோட துணை, கடவுளோட நிழல் நம்ம கூட இருக்கும். நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும். நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தால் பணம் வரும் நான் சொல்ல வரல. நம்ம கஷ்டமாக உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கோம், அதோடு நம்ம வணங்குற தெய்வம் நம்ம கூட வந்து நம்மளை வழி நடத்தும் பொழுது நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். 100% நமக்கு துணை நிற்பாங்க. நம்ம வணங்குற, நம்ம நினைக்கிற தெய்வம் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க இந்த 4 வரியை தினமும் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. 48 நாளில் கண்கூடா நீங்கள் அதிசயத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. நிச்சயமாக நடக்கும். ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ரூபத்தில் நடக்கும்.